படத்தை பற்றி சொல்லணும். நிறைய எப்போவுமே என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க. வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் வெரி ஹார்ஷ் கிரிட்டிக். அண்ட் சம்டைம்ஸ் ஆல்சோ இது கதை நல்லா இருக்குது, பட் இது படம் ஆகாது. சம்டைம்ஸ் ஆல்சோ ஒர்க் ஆகலை. அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அன் ஐடியா, அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும். அவ்வளோ கரேஜ் தேவைப்படும். அது மீறி வந்து சொல்லுவாங்க. சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படி நான் சொல்லுவேன். அண்டு எடுத்த உடனே சொல்லுனாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி 2-3 ஐடியாஸ் சொல்லிட்டு, இந்த ஐடியா சொல்லும் போதே ஷீ ஹேட் ஒன் திங் ஆடட் டு இட். இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் இஸ் செட், அமேசான் இஸ் டூயிங் இட் சார். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது. ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது நான் தான். ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான். எல்லாமே மோரல்லெஸ் இட் வாஸ் ஆல் செட். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றது கடைசியாக தான் பார்த்தோம். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே, கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட். அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால அது எடுத்துகிட்டு போகலை. தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும், சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி பேசி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு 2-3 பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அந்த கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம்.